தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு இன்று கூடியது. மூத்த தலைவர்களை அழைத்து ஆலோசனை செய்திருக்கிறோம். பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டியுடைய எலெக்ஷன் காங்கிரஸ் கமிட்டி பிஇசி என்று சொல்வார்கள், அந்த கூட்டமும் நடைபெற்றது. எல்லாருடன் கலந்துரையாடி எந்தெந்த தொகுதிகளை கேட்கலாம் என்று வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை நாங்கள் ஆய்வு செய்து எடுத்திருக்கிறோம். நாளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் குழுவிடம் பேச்சுவார்த்தை குழுவிடம் அளிக்கும். ஓகே, நாளை கொடுக்கும். இல்ல, அது பேசிட்டு இருக்கோம், இன்னும் முடிவு பண்ணல. ஓகே, நாளைக்கு நேரம் காலம் எல்லாம் நாளைக்கு சொல்றோம். நாளைக்கு போயிடும். புதிய தொகுதிகள் தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே 17 சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே 28 தொகுதியில போட்டி போட்டிருக்கோம். இப்ப அதான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு இரவுக்குள்ள முடிவு பண்ணி நாளைக்கு காலையில உங்ககிட்ட சொல்லிட்டு முடிஞ்ச ஒரு காப்பியும் கொடுத்துட்டு பேசுறோம். ஓகே, எல்லாருக்கும் பேசிட்டு இருக்கோம். நாடாளுமன்ற தேர்தலில் அது குறித்து சொல்லியிருந்தீங்க. கஷ்டமான தொகுதியெல்லாம் திமுக விஜய்களுக்கு கொடுத்திருந்தாங்க, தொகுதிகளை மாத்தி கொடுத்திருந்தாங்க. ஆமா, நல்ல தொகுதியை கொடுத்தாங்க. பேச்சுவார்த்தை நல்ல தொகுதி கொடுத்தாங்க. இல்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேச்சுவார்த்தை சுமூகமாக நாங்க பேசி முடிச்சுக்குவோம். எல்லோருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாடு பாண்டிச்சேரியும் ஒரு பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாநிலம். தமிழ்நாட்டில் பேச்சுவார்த்தை முடிஞ்சு அடுத்த விதமா தொகுதிக்கெல்லாம் போயிட்டீங்க. ஆனா இன்னும் புதுச்சேரி இழுபறியா இருக்கு. இழுபறியெல்லாம் இல்லைங்க, பேசிட்டு இருக்கேங்க. இழுபறின்றது வேற, பேசி கொண்டு இருப்பது வேற. ரெண்டுத்துக்கும் அர்த்தம் கண்டுபிடிச்சிங்க. குறைவா இருக்கு சார். பண்ணுவோம், நாங்க கடைசி நாள்லாம் போய் பண்ணிருக்கோம். அதனால பிரச்சனை இல்லை. தேங்க்யூ. அதிமுகவுக்கு தலைமையே அதிமுக கட்சியுடைய தலைவரே அமித்ஷா தான். போதுமா? இதை விட என்ன சொல்லணும்? அவங்க தான் தீர்மானிப்பாங்க, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. தேர்தலுக்கு பிறகு இணைத்து விடலாம் அதிமுகவை பாஜகவோடு. தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். பாஜக அதிமுக முகமுடியை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டில் நுழையலாமா என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தக்க பாடத்தை தேர்தலில் புகட்டுவார்கள். இப்ப நாங்க எங்க பேச்சுவார்த்தை நடத்தணும்? காங்கிரஸ் எங்க சென்னையில் தானே பேச்சுவார்த்தை நடத்தணும்? வேற எங்கன்னா போய் டெல்லியில நடத்தணும்? இவரு மட்டும் ஏன் டெல்லியில போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு? இதான் இந்தியா கூட்டணிக்கும் மதச்சார்பற்ற கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் உள்ள வித்தியாசம். சார், இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்த்தா விஜய் சொல்ற மாதிரி போட்டி டிஎம்கேக்கு டிவிஏக்கு அதை மக்கள் தீர்மானிப்பாங்க யாருக்கு யாரு போட்டின்னு. ஓகே, தேங்க்யூ.